ஹலோ கைஸ், செப்டம்பர் 11 பரமக்குடி பயங்கரமா இருக்கும். அதுக்கு காரணம் ஒரே ஒரு நபருக்காக. யார் அந்த மனிதர்? அரசியல் தலைவர்கள இருந்து அடித்தட்டு மக்கள் வர கடன் வாங்கிட்டாது பரமக்குடியை நோக்கி வருவான். படையெடுத்து பல லட்சக்கணக்கான மக்கள் படையெடுத்து வருவாங்க. எதுக்காக? ஒரே ஒரு நபரை பார்க்கறதுக்காக தான். தியாகி இம்மானுவேல் சேகரனார். இவர் யாரு? இவரை பார்க்கறதுக்கு ஏன் இந்த உலகத்துல இருந்து பல சைட்ல இருந்து நிறைய மக்கள் இவரை பார்க்க படையெடுத்து வரணும்? அரசியல் தலைவர்கள் உட்பட எல்லா ஜாதி தலைவர்களும் வருவாங்க ஒரே ஒரு நபரை பார்க்க, தியாகி இம்மானுவேல் சேகரனார். இவரு மக்களுக்கு என்ன செஞ்சாரு? ஏன் இவருக்கு இவ்வளவு கூட்டம்? அதுவும் செப்டம்பர் 11 என்ன நடந்துச்சு? அன்னைக்கு என்ன நாள்? ஹலோ கைஸ், நான் தான் தீரன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, தியாகி இம்மானுவேல் சேகரனாருக்கு எதுக்கு இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நாள் பரமக்குடியை நோக்கி படையெடுத்து வர்றாங்க? உனக்காக, இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக, ஒருத்தவன் உசுர விட்டான்னா அவனுக்கு நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? சோ தியாகி இம்மானுவேல் சேகரனார் ஒரு சமுதாய மக்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, ஒரு சமுதாய மக்களுக்கே அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், அடுத்து வரக்கூடிய நிறைய தலைமுறைகளுக்கு ஒரு முன்னோடியா திகழ்ந்திருக்காரு. அத்தனை மக்களோட கருத்து சுதந்திரத்தை பேசுறதுக்காகவும், அவ்வளோ மக்கள் சுதந்திரமா இருக்கணும், அனைவரும் சமம், இந்த காலத்துல கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற எதுவுமே இல்லை. இந்த காலத்துல நம்ம ஈஸியா ஒரு கடையில போய் நின்றுட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுறோம், ஆனா ஒரு டீ குடுங்க. அந்த காலத்துலலாம் அது கிடையாது. இரட்டை குவளை முறையை எதிர்த்து போராடினவர். என்ன காரணத்துக்காக? நம்ம வீட்டுல இப்போ நாய்க்கு வெளியே சாப்பிட்றதுக்கு தனியா ஒரு தட்டு வச்சிருப்போம். அந்த காலத்துல மனுஷங்களுக்கே ஒரு டீ கடையில நின்று டீ குடிக்கணும்னா கூட ஒரு ஜாதிக்காரனுக்கு ஒரு கிளாஸ், இன்னொரு ஜாதிக்காரனுக்கு இன்னொரு கிளாஸ். ஸோ ரெண்டு மக்களும் ஒரே கிளாஸ்ல டீ குடிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இரட்டை குவளை முறையை எதிர்த்து போராடினவர். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சமுதாய மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணவர் தான் தியாகி இம்மானுவேல் சேகரனார். அது மட்டும் இல்லாம அவரு ஆர்மியில இந்தியா நாட்டுக்காக போராடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சுதந்திர போராட்ட வீரர். ஸோ இதெல்லாம் போற்ற விதமா கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு 3 கோடி ரூபாய் செலவுல பரமக்குடியில மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட ஒர்க் இப்ப பிளேஸ்மெண்ட் வர போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரோட பிறந்த நாள் அக்டோபர் 9ஆம் தேதி இவரோட பிறந்த நாளை அரசு விழாவாக்கி இருக்காங்க. சோ இதெல்லாம் இப்ப நடந்ததுதான். ஆனா இது இவரோட 67வது நினைவு நாள். இதை அரசியல் விழாவை ஆக்குங்க, மணிமண்டபம் கட்டி கொடுங்கன்னு இது பல நாள் கோரிக்கை. அதை இப்போதான் திமுக அரசு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த சமுதாய மக்கள் இப்போ வர போராடிட்டு இருக்காங்க. பட்டியல் இன வெளியேற்றமே என் இன விடுதலை. ஸோ ஒரு சில சமுதாய மக்களுக்கு, அதாவது தாழ்த்தப்படுற எந்த சமுதாய மக்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்ற ஒரு வார்த்தை, அவர் போராடினது எதுக்காகனா, நீ எல்லாரும் மாதிரியும் சமமான ஒரு மனுஷன், உனக்கு மேலேயும் அவனும் கிடையாது, உனக்கு கீழேயும் அவனும் கிடையாது, எல்லாத்தையுமே சரிசமமா பாரு, அதாவது மனிதனா பாரு அப்படின்ற மாதிரி சில கொள்கைகளோட போராடினவர். ஸோ இவ்வளவு விஷயத்துக்காக போராடின அந்த ஒரு நபருக்காக இத்தனை லட்சம் மக்கள் பரமக்குடியை நோக்கி படையெடுத்து வர்றது சரியா தவறா? அது மட்டும் இல்லாம அவருக்கு அரசு விழாவாக்குனது, அது மட்டும் இல்லாம மணிமண்டபம் 3 கோடி ரூபாய் சிலையோட ஓபன் பண்றது கரெக்டான விஷயமா தவறான விஷயமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிருக்கோங்க. ஸோ இது எல்லாமே இவரை பத்தி நான் இப்போ பேசிக்கா அப்படிதான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலா டெப்தா போய் பார்க்கணும்னா, இவர் சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போனது, ஆர்மியில இருந்து வீட்டுக்கு லீவ்ல இருக்கும்போது தமிழோட சமுதாய மக்கள்லாம் ரொம்ப அடிமைப்படுத்தி கிடந்து அவரை எழுத்து போராடினது, ஒரு சில ஸ்டேஜ்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து யானும் மனுஷன் தானே, எனக்கும் எல்லா சம உரிமை கொடுங்கன்னு சொல்லி போராடினது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லணும்னா எனக்கு இந்த வீடியோல பேச முடியாது. ஏன்னா அதுக்காகவே ஒரு சீரீஸ் நான் மேக் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இப்ப வர நான் பேசின விஷயம்லாம் கரெக்டா தப்பா? இவருக்கு குரு பூஜை கொண்டாடுறது கரெக்டா? இவருக்கு அரசு விழா ஆக்குனது கரெக்டா? இத்தனை லட்சம் மக்கள் இவரை தேடி வர்றது ஒரே நாள்ல செப்டம்பர் 11ஆம் தேதி கரெக்டா தப்பா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. நான் இன்னும் சூப்பரான வீடியோல பார்க்குறேன். பாய்.